என்ன என்ன ஐஜி போட்டோ ஸ்டக் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸ்டக்கெல்லாம் ஆகல, அவர் அப்படியே இருக்காரு. அதான் இல்ல நீ ஸ்டக் ஆயிட்டியா? உன்ன சொல்றியா? ரோபோ யோ ஸ்டக் ஆயிடுச்சு உன் போட்டோ. இல்லங்க உண்மையா எல்லாம் ஆகல ப்ரோ. ஸ்டக் தான். அங்க மனுஷன் உருக்கமா பாடிட்டு இருக்காரு. பாடுங்க ப்ரோ. அவனுக்கு அந்த காலத்துல அவன் பொறக்கல ப்ரோ. அவன் அதான் நான் கேட்டதே இல்ல அந்த பாட்டு. என்ன பாட்டு? கேட்டதே இல்லையா? மனுஷனே இல்லையா? பாடுதான் ப்ரோ. இப்ப பாடுன பாட்டே ப்ரோ இடையில மோகன் பாட்டியா அது? அம்புல் கோயந்த ப்ரோ. எனக்கு மோகன் யாருன்னே தெரியாது ப்ரோ, உண்மையா சொல்ல இப்ப நீ மோகன் பாட்டியா பார்க்கல? கோட் படம் நடிக்கிறான் ப்ரோ. உண்மையா நடிக்கிறவங்க யாருமே யோ மோகன் தெரியாது? மோகன் தெரியாது. மோகன் தெரியாது. தெரியாது ப்ரோ, உண்மையா தெரியாது ப்ரோ. ஓ சரி. இப்ப மோகன் தெரியாது. ப்ரோ இப்ப இந்த படம் பாத்தியா? இப்ப என்ன விஜய் படம் வந்துச்சு? என்ன பேரு இது? கோட் தானே. கோட் படம் பாத்தியா? அதெல்லாம் இல்ல இல்ல ப்ரோ. ப்ரோ, பார்க்கல ப்ரோ. சரி கோட் படத்து வில்லன் யாருன்னு தெரியுமா? ப்ரோ இப்ப பாருங்க, கரெக்டா சொல்லாம பாருங்க. ஜானி சின்ஸ் தெரியும்லடா. ப்ரோ பார்க்கல ப்ரோடா. பாருங்க பேசுறாடே, இதுக்கு பேசுறா. ட்ரைலர் ரீல்ஸ் ப்ரோ மேபி ப்ரோ யார் ப்ரோ 100வது நாள் ஒரு படம் வந்து தெரியுமா? தெரியாதுன்றாங்க. சரி ஓகே நீங்க பாடுங்க ப்ரோ. பாடுங்க ப்ரோ. இவனை போய் நான் அந்த பாட சொன்னது யோ தப்பு தான். ஹரிக்கே தெரியும். அண்ணே எனக்கு தெரியுனே அப்படிம்பாரு. நீ எந்த ஏராலயா பிறந்த? உனக்கு தெரியும் ப்ரோ. உனக்கு தெரியும்யா. உனக்கு மறந்துருப்ப. இருங்க. நீ சும்மா மோகன் சர்ச் பண்ணி பாரு. இவரா பாருங்க. மோகன் சொல்லுவாங்க. யார் தெரியாது இப்ப உங்களுக்கு? பாருங்க ப்ரோ, உடனே சொல்லு. தெரியும் தெரியும். இவரா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதாவது சொல்லுவான் பாருங்க. நம்ம பார்க்காத படத்தை சொல்லுவான். சுத்த படம் மைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவோம்மா ப்ரோ போட்டு பாரு. சர்ச் பண்ணி பாரு. மைக்னா எம்ஐசியா ப்ரோ? எம்ஐகே ப்ரோ மோகன் மட்டும் போடுங்க வரும். தமிழ் ஆக்டர் மோகன் போடுங்க வரும். 1956 அவரா? யோ ஏய் ப்ரோ சரி சரி அது விட்டு இப்படி போடியா ப்ரோ. இவ சும்மா நீ மோகன் தமிழ் ஆக்டர்னு போடியா. அவர்தான் வருவார் ஃபர்ஸ்ட். பாத்துட்டு இருக்கேன். பம்பிள் கோட் படம் இல்லையா? என்ன வருது அப்படியா? இதுல ஒரு படம் கூட பார்த்தது இல்ல ப்ரோ. நான் ப்ரோ அவர் தெரியாது உனக்கு? ஒரு படம் கூட பார்த்தது இல்ல இதுல. சரி ஓகே ஓகே. நீ படம் ஒரு இருக்கு, சன் ஹாரர் இந்த பாட்டுலயே சரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நீங்க பாடுங்க ப்ரோ. விட்டுருங்க ப்ரோ. இமோஜி பத்தினா கண்ட்ரோலே பண்ண முடியல. பொம்பளை இமோஜி வச்சு அடியே பொண்ணு ப்ரோ. இல்ல ப்ரோ அவர் என்னமா நினைச்சிருப்பாரு? சரி என்ன இப்ப ஒரு ஏதோ ஒரு இதுல சொன்னாங்கல்ல வந்து இப்ப ஏதோ போய் இடத்துல நம்ம ஜோக் சொல்லி சிரிச்சிட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சாலும் அப்படியே ஃப்ரீயா பேசலாம். டக்குன்னு யாரும் சிரிக்கலன்னு நாவும் நாம் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ அவர் ஜோக்கா சொல்லிருந்தா சிரிச்சிருப்பான் ப்ரோ. நான் இல்ல இல்லையா இவன் சிரிச்சானா எதுக்கு இவன் சிரிக்கான லைவ் சாட்ட பாக்குறேன் பார்த்தா இவன் மூஞ்சி மாதிரி போட்டு போகும். இல்ல ப்ரோ, கேமிங் தோல வந்தாரு ப்ரோ. அவங்க பையன் வந்து அப்படியே அப்பாவை தள்ளிட்டு வந்து உட்கார்ந்தாரு. அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அத பார்த்து சிரிச்சு. அத பார்த்தா அங்க போறாரு பாருங்க. பம்பிள் பாபுனோட இது போறாரு பாருங்க. ஒயிட் ப்ரோ இந்த ஒயிட் வேல் பண்றானல இதை விட அந்த எமோஜினோட அங்க பாருங்க. இப்ப வருது பாருங்க. அந்த எமோஜி பார்த்துட்டு இவன் மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அது அவர் பாடும்போது நீங்க லைவ் முடிச்சோடி பார்த்தா தப்பா இருந்துச்சு. அவன் பண்ணதுக்கு அவன் மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணி அவன் என்ன பாட்டு என்னடா பாடுறாங்க, என்ன மொழி இது, என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு நீங்க பாடுறது எனக்கு தெரியாது. நீங்க நல்லா பாடுறீங்க, எனக்கு தெரியாது. ஆனா இவருக்கு நம்மளோட வயசு கம்மி. ஆனா நமக்கு தெரியாத பாட்டு தெரிஞ்சிருக்கு. கேட்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் இல்ல ப்ரோ தெரியாதுன்னா என்னன்னா எனக்கு அதுல லைன் நான் கேட்டிருக்கேன் அது. ஆனா ஃபுல்லா தெரியாது. யார் பாடினாங்கன்னு தெரியாது, என்ன படம் தெரியாது, அந்த மாதிரி சொல்றேன். கரெக்ட். இது என்னன்னா ஒரு கில்மா படம் மாதிரி சொல்றேன். நான் படம் பார்த்திருக்கேன் சார். அந்த ஆக்ட்ரஸ் பேர் தெரியாது, ஆக்டர் பேர் தெரியாது, எடுத்தவர் தெரியாது, டேரக்டர் தெரியாது. அதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். படம் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க ஐஜி. அதுவும் தெரியாது ப்ரோ. அவரு பம்பிள் பேசுங்க. பம்பிள் இல்ல ப்ரோ, நீங்க பேசிட்டு வந்திருக்கோம் ப்ரோ. பம்பிள் சுவாரஸ்யமா இருக்கு. பம்பிள் வாயை சூப்பர் வச்சிருக்கீங்க. அதான் இல்ல முறைக்கிறாருங்க அவரை. பம்பிள் பயப்படுற மாதிரி பண்ணு. கண்ணு எரியுதா? அப்படியே பம்பிள் பயப்படலாம் பண்ணியா நினைச்சேன். சரி சிவா ப்ரோ எங்க ப்ரோ போயிட்டாரா? சாப்பிட போயிட்டாரா? சிவா பேசிட்டு போயிட்டாரு ப்ரோ. பெரிய மனுஷன் இருக்காரு. ஏன் ப்ரோ? ஒண்ணும் இல்ல ப்ரோ, கலகலன்னு பேசிட்டே இருப்பாரு. ஆளை காணுமே, அதான் பார்த்தேன். நக்கல்யா அவனுக்கு ப்ரோ. ஆனா 5 ஏதோ சிவா ப்ரோ உங்களுக்கு கலகலன்னு பேசுறீங்கன்னா அப்போ என்ன பேச தெரியாதுங்க. ஒரு நாள் தான் வல்கனம் உள்ள இருக்கு. ஒரு நாள் சரி பாத்தீங்களா கலகலன்னு ப்ரோ ஒண்ணே ஒண்ணு ப்ரோ. நீ வந்து இப்போ முறைச்சல சிவா பத்து முறை சிவா வரத்து இப்போ முறைப்பார் ப்ரோ. ஸ்டார்ட் ஒன் கண்டெஸ்ட் வைக்கலாமா? சிவா ப்ரோ நீங்க ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஃபேஸ் கேம போடுங்க சிவா ப்ரோ. சிவா ப்ரோ ஆன் பண்ணுங்க. ராக் மாதிரி பண்ணுங்க ப்ரோ. சிவா ப்ரோ சிவா ப்ரோ ஒண்ணும் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆன் பண்ணு சிவா.
ஆன் பண்ணு ஆனா ஐஜி கண்டிப்பா நைட் வந்து கண்ணு வலிக்குன்னு தேய்ச்சிட்டு பயப்படாதீங்க இருப்பாரு. சிவா ப்ரோ. ஆன் பண்ணு சிவா. ஐஜி மறைக்கும் போது ஃபேஸ் கேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட்ல போடுங்க. சிவா சிவா ஆன் பண்ணி முறைக்க சொல்லலாம் ப்ரோ. சிவா கேக்குறாங்க பாரு. சிவா ஆன் பண்ணல. bro ஸ்பிட் வைக்க முடியுமா? சிவனாண்டி ஆன் பண்ணு. ஆன் பண்ணுங்க சிவா ப்ரோ. ஆன் பண்ணு சிவா. ப்ரோ ஏய் சும்மா ஆன் பண்ணல. பயப்புறேன் வந்துருச்சியா. ஆன் பண்ணல. பயப்படாத ப்ரோ. நான் தான் ப்ரோ. சரி உனக்கு ரேஞ்ச் சிவா எதுக்கு? ஒயிட் வில் சி ஒயிட் வில் மொர மொர ப்ரோ அவருக்கு ப்ரோ பயமா இருக்கு. என்ன மொக்கறேன்னா என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு? ப்ரோ மாஸ் ப்ரோ. bro இது டிஸ்கஸ் ஸ்பிட் வைக்க முடியுமா? எங்க ப்ரோ யோ நீ என்னையா முறைச்சா இதா இப்படிங்கற? சைக்கோ கில்லர் ப்ரோ உண்மையாலுமே அவன் முறைக்கிறது பயமா இருக்கு फ्रेंड्स. நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ஸ்னிப் Split ல போடுறது. ஸ்பிட் இல்லங்க இதுல. இருந்தா அப்படியே இங்க ஸ்டார்ட் டவுன் கான்டெஸ்ட். ஸ்டார்ட் டவுன். இல்ல ப்ரோ தோத்துட்டேன் ப்ரோ. தோத்துறீங்க. மறுபடியும் முறை அதே மாதிரி முறை. வரீங்க ஒயிட் ஏன் கப்பஸ் வர மாதிரி பண்ணிட்டு இருக்க? நல்லா புருவ தூக்கிய ஒரு சைடு ராக் மாதிரி இப்படி தூக்கியா? அங்க பாருங்க ப்ரோ அங்க பாருங்க. அதே மாதிரி தான் பண்றான். அதே மாதிரி இருக்கு பாருங்க. உதறி எவன் கடிச்சா உம்மா உதற. இது அதே மாதிரி இருக்கு. ப்ரோ இல்ல பெட்டரா இருக்கு. வேணா ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. வணக்கம். என்ன எதுக்கு அவன கத்துறது? சூப்பர் ப்ரோ குளிச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க. குளிச்சல வாய் துடிச்சுறான். என்னடா சொல்றா? ஓ வாய் வேலை. சாரி மை பேட். வாய் வேலை. சாரி நீங்க வாய் லைவ்ல துடைச்சு சொல்றீங்க. வரான் நீங்க bro. வாயை துடைச்சிட்டு வரான். சொல்லுங்க ஐஜி. ப்ரோ ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது வந்து எப்பவுமே வந்து இந்த சேரிட்டிக்கு பண்ணும்போது எனக்கு வந்து முன்னாடி இந்த லாக்டவுன் டைம்ல பண்ணதான் ப்ரோ ஞாபகம் வரும். நிறைய பேர் இருந்துட்டு அப்படியே ஒரு காலைல இருந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரை பண்றது. இதுல இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய இடையில போன மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மெமரிஸ் தான் எப்பவுமே ஞாபகம் வரும். ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சண்டே எதுக்கு நடுவுல போன நீ? நடுவுல போனதுன்னா ஏதாவது ஒர்க் வெளியே போறது. என்னையா ஒர்க்? சரி இப்போ என்ன வெளிய போன சொல்லு. ஒண்ணும் இல்ல ப்ரோ, நாளைக்கு ஏதோ எக்ஸாம் வைப்பாங்க, அதுல ஃபெயில் கிளையன்ட்க்கா? இல்ல நீ படிச்சியா? படிச்சேன்னா ஃபெயில் ஆயிருவேன். வேணாம் இல்லையா? படிச்சிருந்தா நீ படிப்பை பத்தியே பேச வேணாம். இல்ல நம்ம வெளிய போனா நம்ம ஏதோ இதெல்லாம் சொன்னாரு சிவா ப்ரோ. ஆமா ப்ரோ, வெளியே போயிட்டு வந்தேன் ப்ரோ. வெளியனா வெளியனா எங்க எப்படி இல்லைங்க, வெளியனா வீட்டுக்கு வேறனே வந்து போய் சொல்ற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டுக்கு வெளியே போய் நின்று அப்படி வந்திருப்ப ப்ரோ. சே இல்ல ப்ரோ, வெக்கப்படுறாரு ப்ரோ. வெக்கப்படல, நடிச்சாதான் அவன் பண்ணுவான். முறைக்கிறாரு ப்ரோ உங்களை. இல்ல ஸ்டக் ஆயிருச்சு நினைச்சிட்டு இருக்காரு. ஸ்டக் ஆகல. வெக்கப்படுறானா? அதுதான் ப்ரோ. ஆனா இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து மதியானம் ஆரம்பிச்சுட்டு 5 மணி டக்குன்னு ஆன மாதிரி இருந்தது. அதான் எனக்கு தோணுச்சு. டைம் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொன்னீங்கல்ல? எனக்கு டைம் இல்ல ப்ரோ. எனக்கு 7:30 மணி வரும்போது எனக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. இது டூ மச். எப்படி அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. 7:30 மணிங்கிறது நான் பார்த்த போது எனக்கு தெரிஞ்சு. ஆனா நம்ம பம்பல் பார்ட்டி ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கோம். உனக்கு தெரியும் பம்பல் பார்ட்டி விளையாண்டோம். உனக்கு பம்பல் பார்ட்டி 2.5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினலா 7:30 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் 7:30 மணி எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போலாம். நான் இன்ன வரைக்கும் போவே இல்ல. பின்னாடி கஷ்டப்படுவேன். இல்லங்க தெரிவிக்கவே இல்ல ப்ரோ. உண்மையா சொன்னா அப்படியே தான் ஆப்ஷன் இருக்கா என்ன? இல்ல ப்ரோ, எனக்கு உண்மையா சொன்னா அந்த லைவ்னு வந்தனால எனக்கு அந்த ஃபீலிங்ஸே பேச தெரியாம போயிடுச்சு. இது ஆச்சரியம் தானா? உண்மையா போய் சொல்ல. இவன் போயிட்டு வந்தான் பத்தியா ஒண்ணுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீமுக்கு அப்புறமா எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இதை கரெக்டாக அப்புறமா இதை படிச்சிடலாமாங்க அப்படின்னு கேட்டானா, சரி படிச்சுட்டு போகலான்னு நினச்சேன். அப்படியே உட்காந்து லைவ்ல உட்காந்து அப்படியே எனக்கு தெரிவிக்கவே போயிடுச்சு. இப்போ அப்பனா ஒன்று கூட பீரிண்டு வரும்ல? ஆமா, அப்படியே சுடுதலா அப்படின்னு அப்படி வரும். ஆமா உண்மையான லைவ்னு வரும்போது நமக்கு அது இந்த எல்லாரும் பாக்குறாங்கன்னு இதா இல்ல எதுனாலும் தெரியாது ப்ரோ அது. ஆனா ப்ரோ அவர் பாத்துட்டு இருக்காரு. நான் பாட்டுக்கு நல்ல பாட்டு பாட வந்தேன், இவங்க என்னடான்னா ஒண்ணுக்கு கிண்ணுக்குன்ட்டு ஏதாவது அப்படின்னு நினைச்சிட்டு பாருல. யோ ப்ரோ ஐஜி வாய் தர வம்சம் சும்மா வாய் தரையா? இந்த ஒயிட் ஹவுல் திறக்கிறாரு பாருங்க ப்ரோ. அவரு திறந்து அது ஏற்கனவே திறந்த மாதிரி தான் இருக்கு. திறக்கல, சும்மா துறைங்களேன். இப்போ எல்லாரும் ஒண்ணுக்கு போகும்போது நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு பிடிச்சிக்குவீங்கல்ல, ஹெல்பிங் ஹேண்டா? நான் யாரும் ஹெல்ப் பண்ணல. சரி இப்போ நீ வந்ததுல என்ன பேசுற? எனக்கு தெரிஞ்ச பம்பல் பத்தி பேசுற. நான் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் அப்படின்னு போனேன். கடைசில பார்த்தா அது வந்து உச்சால வந்து நிக்குது.
சரி நீ பட் நல்லா இருந்தது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த GTA அந்த முன்னாடி வந்து நம்ம பண்ணது வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே புதுசா இருந்தது கேம் எல்லாமே எனக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச பம்மல் பார்ட்டி இன்னைக்கு வந்து நிறைய நேரம் விளையாண்டது எனக்கு ஜாலியா இருந்தது. ஆமா. உங்களுக்கு பம்மல் பார்ட்டி பிடிக்குமா? எப்பவுமே நம்ம பம்மல் பார்ட்டி வந்து கடைசியில வந்துட்டு யாராச்சும் டிஸ்கனெக்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனாரு செல்வா இல்ல டன்னனக்கா டன்னக்கானவாரு இல்ல நம்ம வந்து ஒரு 5-6 ரவுண்ட் வச்சுட்டு ஒரு டிராஃபின்னு வச்சுட்டு டக்குன்னு முடிச்சிருவோம். அதாவது டைம் இல்லைன்னு சொல்லி கடைசியா பண்ணுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதனால நேத்து போன்ல நைட்டு பேசும்போது கூட அதான் சொன்னேன். எப்பயுமே பம்மல் பார்ட்டி வந்து இதாயிருது அப்படி சொன்னல. அதுக்கு தான் பம்மல் பார்ட்டி இப்ப 25 வச்சது. அதனாலதான் அந்த செல்வா ப்ரோவோட துரோகம் என்னெல்லாம் புரிஞ்சுது எனக்கு. யார் யார் நான் சொன்னேன்ல எப்பயுமே நேற்று நைட்டு ஃபோனில் 11 மணியா இப்போ சொன்னேன்ல பம்மல் பார்ட்டி வந்து என்னது பம்மல் பார்ட்டி எப்பயுமே 10 ரவுண்டுக்கு மேலே நம்மளால் வைக்க முடியல, அதனால முன்னாடி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான். ஆமா நிறைய பேர் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு துரோகம் பண்றாங்க. அது எல்லாம் அது வந்து துரோகம் இல்ல ஃப்ரெண்ட். துரோகம் எப்படிதான் நடக்குன்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து காட்டுனேன் உங்களுக்கு. எல்லாமே தப்பு தப்பா கேக்குது டாக்டர். இதெல்லாம் உலகம் இருக்குன்னு. ப்ரோ டன்னக்கா பேசிட்டான்ல முன்னாடி பேசிட்டான். அப்பா ஐயா நானும் மறக்க மாட்டேன் கமல் மறக்கல ப்ரோ. ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது வந்து அப்பப்போ ஒரு நீங்க ஒரு லிட்டில் கேப் விட்டு பண்ணும்போது நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ற மாதிரி ஒரு சான்ஸாவும் இருக்கு, ஒரு நல்லதும் நடக்குது அதுல. நீ இப்போ என்ன அங்கிள் மாதிரி என்னையா வந்து இது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிற மாதிரி இல்ல. அங்க ஒருத்தர் டி-ஷர்ட்ல வரி போட்டுட்டு அங்கிள் டி-ஷர்ட் மாதிரி போட்டுருக்காரு. நீ உண்மை சொல்லட்டுமா அவன் வயசுல தான் அங்கிள், நீ வந்து வாழ்க்கையே அங்கிள் ஆயிடுச்சு அவனுக்கு. உங்களதான் டட்டல். இது நானா என்ன சொல்றீங்க? சரி இப்ப எப்படி தெரியுமா சொல்ற? இது பாரு டென்டன் டி-ஷர்ட். எப்படி மாதிரி சொல்ற வந்து ப்ரோ எப்படி ப்ரோ ஏதாவது சாப்பாடு போட எப்படி ப்ரோ இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு எல்லாம். ஆனா வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பாக்குற சந்தோஷமா இருந்துச்சு. நீ ஏதாவது பேசணும் வாழ குலன்னு ப்ரோ. ஸ்டார்டிங்ல நக்கலா பேசிட்டு இடையில ஒரு காமெடி பண்ணிட்டு எண்ட்ல வந்து ஒரு சென்டிமெண்டா முடிச்சாதான் நல்லா பம்பிள் கரெக்ட். யோ இல்ல ஏதாவது வீடியோ பண்ணுமாயா? ரொம்ப தங்கமான மனுஷன். டண்டன் வந்துட்டான். வீடியோ கால் போடியா? வீடியோ அவன் வந்தான் ப்ரோ. அவங்க வீட்ல திட்டானாயா? டண்டன் அப்பா என்ன வீடியோ கால் ப்ரோ தெரியும்ல அவர் வீட்ல ஃபேன் எல்லாம் கழட்டி எடுத்துட்டாங்க. ப்ரோ சென்னை குடி போறாருல அதான். அதான் ஹெலிகாப்டர் வச்சிருக்கானயா அதுலயே காட்டுறோம். GTA 5ல வந்து ஒரு சாப்பர் எடுத்துக்கிறேன். சாப்பர் எடுத்துட்டு எவ்வளவு ஹைட்டா போகணுமோ அவ்வளவு ஹைட்டா போயிட்டேன்.